நல்லா இருக்குது சார் படம். நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்புலேருந்து தான் வந்தோம். உண்மையிலேயே படம் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபைட்டு வந்து அர்ஜுன் போடுற ஃபைட்லாம் அவர் வயசானமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பாடி வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காரு. ஸோ அவரை பார்த்தாவது சராசரி மனுஷன் கூட ஒரு பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணும். நல்லாவே இருக்குது. மெயின் கதாநாயகி வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைட்டு சரியாக இருக்குது. ஃபைட்டு மெயினாக என் டாக்டர்லாம் கூப்பிட்டு தான் வந்து அவங்களாம் படம் போரே அடிக்கலன்றாங்க, 2வது தடவை கூப்பிட்டு போக மாட்டுறாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஃபைட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து பேக்வர்ட் மியூசிக் பிரமாதமாக இருக்குது. நல்லாவே இருக்குது படம். அதான் சொன்ன உள்ளே வந்தால் நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் படம் டேரக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்த்த ஃபீலிங். கான்செப்ட்லாம் பெரிய அளவில் இல்லை சார். கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் வந்து கராத்தேலாம் சொல்லிக் கொடுத்து நல்லா ஒரு பாதுகாப்பை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். மெயினாக வந்து பெண்கள் வந்து யார் தவறு செய்தாலும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாத இருந்தாலும் தட்டி கேட்குற இது பழக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். அர்ஜுன், அபிராமி, அர்ஜுனோட டாக்டர் கதாநாயகி அவங்க தான் மெயின். மற்றபடி இல்லை. இவங்க 3 பேர் தான் மெயின் நடிக்கலாம். மெயின் படத்துக்கு படம் எடுத்தோமா சார், சினிமா ஃபோட்டோகிராஃபர், ஃபைட்டிங், பேக்வர்ட் மியூசிக் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் படம் செட் ஆகும். கண்டிப்பாக நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் கிங் வந்து ஆக்ஷன் மோடில் மறுபடியும் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம். அதுவே சந்தோஷமாக இருந்து. பிரீத்தி முகுந்தனை வேறு ஆக்ஷன் மோடில் பார்க்குறோம். அபிராமி மேம் ரொம்ப நாள் கழிச்சு 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்க காம்போ வந்து சும்மா தெறிக்க விட்டாங்க. அதான் ஆக்ஷன் கிங். அவருடைய ஸ்லாங்கில் சொல்லலாம் தெறிக்க, அந்த மாதிரி சும்மா தெறிக்க விட்டாங்க. ஃபைட்டில் தான் படமே ஃபுல்லாகவே ஃபைட்டு தான். அந்த ஃபைட்டுக்கு மேக்கிங்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் அந்த கேமரா ஆங்கிள் இருக்கட்டும் எல்லாமே பிச்சு உதறிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் தரமாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருக்குது. இது வந்து மணி சம்மந்தப்பட்ட மாதிரி கதை தான். அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இன்டர்வல் கிட்ட ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட பக்கா வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம். படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அர்ஜுன் சார் கிட்ட வந்தேன். ஆக்ஷன் கிங் அர்ஜுனை 20 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. அதுக்கு பெரிய தேங்க் பண்ணணும் டைரக்டருக்கு. ஏன்னா அவருடைய வயசுக்கு மீறி உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இது கொடுத்தே ஆகணும், கிரெடிட் கொடுத்தாகணும். அர்ஜுன் வந்து ஒரு புள்ள வளர்க்குறாரு, பிரீத்தி முகுந்தன். ஒரு பிள்ளையும் 5 வயசுலேருந்து நீங்கள் இப்படி வளர்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே பிரச்சனையே இருக்காது. ஏன்னா பிரீத்தி முகுந்தன் அவ்வளோ பிரேவாக இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தப்பு நடந்தாலும் தண்டிக்க வர்றாங்க, தெரியாதவங்களுக்கு ஒன்றுனாலும் தண்டிக்க வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா இப்போ நடக்கிறதுல சமீபத்தில் ஒரு 15 நாளாக நடந்து அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த பிரச்சனையே இருக்காது. ஒரு வீட்டுக்குமே வந்து பிரீத்தி முகுந்தன் மாதிரி ஒரு பிள்ளை வேணும். அதுக்கு தோதா மியூசிக் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. என்னென்னா மொத்தமாக வந்து கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கதையாக இருந்ததுனாலே நம்ம தெரில. 2026 பெஸ்ட் ஆக்ஷன் படம். அர்ஜுனுக்கு வந்து பெரிய கம்பேக். இதை என்னை பொறுத்தவரை கோட்டை விட தாண்டி இந்த படத்தில் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செம்ம மியூசிக், உண்மையிலே சான்ஸே இல்லை. செம்ம மியூசிக் தெரியுது. செகண்ட் ஹாஃப்லாம் பறக்குது படம். என்னை பொறுத்தவரை நான் ஆக்ஷன் படம் பார்க்க வந்தேன். ஆக்ஷன் படம் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தி. படத்துக்கு கேமரா ஒர்க்லாம் செம்மையாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபீலாக இருக்குது படம். ஆக்ஷன் கிங்கை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே அவர் வயசுலேயே நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா எங்கே இருப்போம்னு தெரியாது. அவ்வளோ அசால்ட்டாக உண்மையிலே இப்போலாம் நம்மளால் இதுக்கு மேலே காலை தூக்க முடியல. அவர் இங்கே வைக்கிறாரு படத்தில் காலை. யார் முடியும் இந்த 20 வயசில்? முட்டியவே முடியாது. அந்தளவுக்கு வந்து அர்ஜுன் சார் ஃபிட்டாக இருக்கார். கலக்கிட்டாங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு சார். ஸோ ஆஃப்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அர்ஜுன் சாரோட படமாக இருக்கட்டும், அபிராமி அவங்க 2 பேரும் காம்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ படம் பார்க்கும்போது இது நிறைய பேர் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்ப்பாங்க, இது ஒரு குடும்ப படம்ட்டு. ஆனால் குடும்பம் போகிற மாதிரி இல்லை, குடும்பமே சேர்ந்து ஸ்டண்ட் பண்ணுறாங்க. அதான் படமே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கராத்தா பேஸ் பண்ணி, ஃபைட் பேஸ் பண்ணி தான் இந்த படமே கொடுத்துருக்காங்க. ஸ்டண்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் ஸ்டண்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக சண்டையாக தான் போயிட்டு இருக்கு. கரெக்டாக ஒவ்வொருத்தவங்களும் கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் சார் எப்படி ஃபைட் பண்ணுறாரோ அதே மாதிரி அந்த ஹீரோயினுக்கும் அபிராமிக்கும் அதில் இருக்கிற சின்ன பொண்ணுக்கும் எல்லாருக்குமே அந்த ஸ்டண்ட் சீனு ஃபைட் சீனு அவ்வளோ மாசாக கட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். யார் சார்? அதான் அர்ஜுன் சாருக்கு ஈக்குவலாக வந்து ஹீரோயின் ஸ்டண்ட்டும் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு ஃபேமிலி லுக்கில் போய் ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், அவ்வளோ உட்காந்து பாருங்கள், அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. நல்லா
கான்செப்ட்னா ஒரு கிரைம் நடக்குது. ஸோ கிரைம் வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேமிலியாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பிரச்சனை வராமல் அவங்க அந்த தற்காப்பு கலை கற்றுக்கிட்டனால அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. அவ்வளோதான், அதுதான் படமே. பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடித்த எல்லாருக்குமே கரெக்டான கேமியோ எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. பட் என்னன்னா இந்த கதையை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போயிருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட்லேயே இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்லேயே வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், போர்லாம் அடிக்கல. ஏன்னா அவங்க ஏதோ அந்த ஃபைட் பண்ணி மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஃபைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால போரிங்காக இல்லை. அவ்வளோதான். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாமா என்னன்னு தெரில, பொண்ணுங்களாம் வந்து பார்க்கலாம். அண்ட் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் வந்து கண்டிப்பாக பாருங்கள், கற்றுக்கோங்க ஃபைட் எப்படி பண்ணுறதுன்ட்டு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுன் சார் ஆக்டிங், அப்புறம் அபிராமி மேம் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயின் பிரீத்தி முகுந்தன் மேம் ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு டிஃபென்ஸ் கண்டிப்பாக தேவை. அதனால இந்த படத்தை வந்து முடிச்சுட்டு நம்ம ஒன்ஸ் வெளியில் வரும்போது கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக செல்ஃப் டிஃபென்ஸ் தேவை, நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அவ்வளோ ஆக்ஷன் மூவிஸ் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அபிராமி மேம் ஆக்டிங், மெயின் அர்ஜுன் சார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல, செம்மையாக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் அருமையாக இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் அருமையாக இருக்குது. ஸ்டோரி ட்விஸ்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ப்ரோ. ஸ்டண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாம், நல்லா ஓடும். அர்ஜுன் சார் ரோலோட ஃபேமிலி ரோல் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. ஸ்டோரி எல்லாமே அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் நல்லா ஓடும். எல்லாரும் பார்க்கலாம், நல்லா ஓடும் படம்.